தமிழகத்துல குலுகுலு பிரதேசமாகவும் இயற்கை அழகு சுரங்கமாகவும் திகழ்ற ஊட்டியில இந்த ஆண்டுக்கான மலர் கண்காட்சி தொடங்கியிருக்கு. இந்த மலர் கண்காட்சியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இன்றைக்கு தொடங்கி இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் 11 நாட்களுக்கு இந்த கண்காட்சி சுற்றுலா பயணிகளோட கண்களுக்கு விருந்தளிக்க காத்திருக்கு. நமது நாட்டை ஆட்சி செஞ்ச வெள்ளையர்கள் காலத்திலிருந்தே கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக சுற்றுலா பயணிகளோட கண்களுக்கு விருந்து படைக்கும் ஊட்டி மலர் கண்காட்சி வரலாற்றை சற்றே திரும்பி பார்க்கலாம். நீலமலை அப்படின்னு சொல்லப்படுற நீலகிரி தமிழகத்தோட மலை மாவட்டம். கடந்த 18ஆம் நூற்றாண்டுல வெள்ளையர்கள் இந்த மலைப்பகுதி மனிதர்கள் வசிக்க தகுந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற இதமான தட்ப வெப்பநிலைய அனுபவிக்க தொடங்குனாங்க. கோடை காலத்துல அங்க போய் தங்குவதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. தங்கள் நாட்டுல விளைகிற காய்கறி வகைகள் மலர்களையும் இங்கு பயிரிட்டு மகிழ்ந்தாங்க. உதகை நகரம் உருவான போது அதன் மைய பகுதியில இயற்கையாவே அமைய பெற்ற அழகிய தாவரவியல் பூங்காவும் உருவாக்கப்பட்டது. இங்கதான் ஒவ்வொரு வருஷமும் கண்களை கொள்ளை கொள்ளும் பல வண்ண பூக்களை கொண்ட மலர் கண்காட்சி நடத்தப்படுது. இயற்கை அழகு நிறைந்த இந்த தாவரவியல் பூங்காவிற்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கு. கடந்த 1896ஆம் ஆண்டு முதல் முறையா இங்கு மலர் கண்காட்சி நடத்தப்பட்டது. அப்போ சென்னை மாகாணத்துல ஆட்சி செய்த வெள்ளையர்கள் தங்கள் நாட்டுல உற்பத்தியாகும் மலர்களை கொண்டு கண்காட்சி நடத்தினாங்க. நமது இந்தியாவுல அது வரைக்கும் அப்போ இது நடைமுறையில் இல்ல அப்படின்னாலும் கூட வெள்ளையர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தோட ஒரு வெளிப்பாடாதான் இந்த கண்காட்சியை நடத்தினாங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் கோடையோட உச்சமான மே மாதத்துல தொடர்ந்து ஊட்டியில மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கத்துக்கு வந்தது.